நேத்து முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு இருக்கான் ஒருத்தன். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டு மூதவின் தண்ணி போடு முதலமைச்சர் ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சருங்கிற சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது. நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீ பிரதமர், நான் ஜனாதிபதி. ஆக்கள் இல்ல, ஒரு மேடையில ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே. இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். எல்லாத்தையும் முதலமைச்சர் விடலாம ஒரு 2000 ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு, நான் கட்சிப்பை கையில வச்சுட்டு அவர் மாதிரியே போஸ் கொடுக்கணும். வெக்கமா இல்ல, பூச்ச நச்சம் இல்ல உனக்கு. அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டனா? கேப்டன் எதுக்கு கேப்டன்? எதுக்கா கேப்டன்? என்ன தண்ணியை போட்டுக்கிட்டு போறது கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, கிங் மேக்கர். கிங் மேக்கர் கேப்டன் போறான் என் வீட்டு வாசல் வந்து. கிங் மேக்கர் என்ன? அடுத்தவங்களை பதவியில உட்கார வச்சு அழகு பாக்குறாரு பாருங்க ஐயா கலைஞர் அவர்கள். இவர் தான் கிங் மேக்கர். நீ ட்ரிங்க் மேக்கர். விஜயகாந்த் அவர்களால் வளர்க்கப்பட்ட வடிவேலுவை வைத்து விஜயகாந்த் மீது அவதூறு பேச வைத்து ரசித்தனர் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள். இதுவே இவர்களின் குணம், இதுவே இவர்களின் நிறம். இது அவ்வளவு தூரம் வடிவேல் பேசினார். நீங்க சொல்றீங்களா வடிவேல? நான் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கேன். சொல்றாரு, ஏன் இப்ப வடிவேல் நடிக்க மாட்டேங்கிறாரு? அவரெல்லாம் பிறவி கலைஞன்யா, நடிக்கணும், அவருக்கு எல்லா ப்ரொடியூசரும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு அப்பவும் சப்போர்ட்டா தான் பேசுறேன். அவருக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவரெல்லாம் பிறவி கலைஞன், நடிக்கணும். அவரெல்லாம்